Hello guys, Excel சம்பந்தமான இந்த டியூட்டோரியல்ல பேசிக்கான ஃபங்க்ஷன் பற்றி படிக்க போறோம். சோ பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டல் காண்றது எப்படி, அவரேஜ் காண்றது எப்படி and மினிமம் மேக்ஸிமம் காண்றது எப்படின்னு சொல்லிட்டேன். சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டூடண்ட்ஸ் நேம் and அவங்களோட மூணு சப்ஜெக்ட் இருக்குறிய டோட்டல், அவரேஜ் and மினிமம் மேக்ஸிமம் வந்து இருக்கு. சோ இது என்ன மாதிரி செய்யறேன்னு பார்க்கலாம். சோ உங்களுக்கு ஆல்ரெடி இது சம்பந்தமா தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா நீங்க இத ஸ்கிப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது தேவைப்படுதுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. and இன்னும் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிரடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க because அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இதை விட இன்னும் அட்வான்ஸா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னால் நான் வந்து கிரேட் 6 மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் என்று கொடுத்து அதை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி போர்டர்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் இதுக்குரிய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறது தெரியலைன்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அதுக்குரிய லிங்க்ஸ் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அதையும் வாட்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இதில் டோட்டல் அவரேஜ் இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து காண்றது ஈக்குவல் சிம்பிள் போட்டு தான் நாங்கள் வந்து காண போகிறோம். ஸோ அதையும் விட நாங்கள் ஈஸியாக என்ன மாதிரி டோட்டல் அவரேஜ் இப்படியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிம்பிளாக ஒரு கிளிக்கில் என்ன மாதிரி நாங்கள் ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்லி என்னோடய டிப்ஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது கடைசியாக தான் சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் டோட்டல் என்னென்னு காண்றேன்னு சொல்லி. ஸோ நான் இங்கே செய்ய போகிற ஃபங்க்ஷனை வந்துட்டு இதில் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ டோட்டல் காண்றேன்டா அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சம். நீங்கள் அடிக்கும் போது இதில் வரும் பாருங்கள் சம். ஓகே, தென் இதில் வந்துட்டு நாங்கள் எதில் இருந்து எது வரைக்கும் கூட்டணும். இப்போ மேத்ஸில் இருந்துட்டு இந்த சயின்ஸ் மார்க்ஸ் வரையும் கூட்டணும்னா இப்படி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இதில் ட்ராக் பண்ணி விட்டாலே வந்து அதுக்குரிய ரேஷியோ வந்து வரும். அதாவது B3 செல் எந்த செல்லில் இருந்து இப்போ நாங்கள் இதை வந்து ரிஃபரன்ஸ் பண்ணும்போது இதுக்குரிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்குரிய அட்ரஸ் வந்து B3. அதே மாதிரி இந்த டி செல்லுக்குரிய இந்த அட்ரஸ் வந்து இந்த செல்லுக்குரிய அட்ரஸ் வந்து D3. ஸோ B3ல இருந்து D3 வரைக்கும் எங்களுக்கு வேணும். நாங்கள் மேனுவலாகவும் இப்படி B3ல இருந்து D3 வரைக்கும் போடலாம், அல்லது நாங்கள் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் இதுக்குரிய அட்ரஸ் வந்து இதில் வரும். ஸோ இதில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் என்டர் பண்ணணும். ஓகே, என்டர் பண்ணோம்னா இதுக்குரிய டோட்டல் வந்து வரும். தென் நாங்கள் இப்படி எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபார்முலா வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ செல் ரெஃபரன்ஸ் என்று சொல்லியிருக்கு, அது சம்மந்தமாக அதாவது வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராக் பண்ணும்போது அதோட ரோ அட்ரஸ் காலம் அட்ரஸ் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுமென்னு சொல்லியிருக்கு. அந்த வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுவும் படிக்க வேணும்னு சொன்னால் அதை வந்து கிளிக் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் இந்த டோட்டல் இந்த மூன்றுக்குரிய மார்க்ஸுக்குரிய டோட்டல் கண்டிருக்கோம். அதே மாதிரி அபி டேவன்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய டோட்டலும் காணணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், இதை வந்து ஃபில் ஹேண்ட்லர்னு சொல்கிறது. இதில் வந்து கிட்ட கொண்டு போகும்போது அதில் நீங்கள் நோட் பண்ணலாம் ஒரு க்ரோஸ் ஷேப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் வந்து டோட்டல் காணணுமோ அது வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் B4ல் இருந்து D4. ஓகே, தென் இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் B10ல் இருந்து D10. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் நாங்கள் வந்து டோட்டல் வந்து காணுவோம். ஓகே, ஸோ அப்போ டோட்டலுக்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சம் எந்த இதிலிருந்து எந்த செல் வரைக்கும்னு சொல்லி நீங்கள் அதோட அட்ரஸ் ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ அடுத்தது பார்ப்போம் ஆவரேஜ் காண்றேன். ஸோ இதை நான் வந்து டிலீட் பண்ணுறேன். அவரேஜ் காண்றது அவரேஜ்னு சொன்னால் இப்போ இதில் 3 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 3 சப்ஜெக்டையும் வந்து கூட்டி அதை வந்து நாங்கள் 3ஆல் பிரிக்கிறதா வந்து அவரேஜ். ஸோ நாங்கள் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே போட தேவையில்லை, ஜஸ்ட் ஈக்குவல் அவரேஜ்னு போட்டாலே ஓகே. ஸோ ஈக்குவல் அவரேஜ்னு நீங்கள் டைப் பண்ணும்போது பாருங்கள் இதில் அவரேஜ்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு எதில் இருந்து எது வரைக்கும் உரிய அவரேஜ் காணணும்னு சொல்லி நீங்கள் போட்டாலே ஓகே. இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த அட்ரஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அவரேஜ் மார்க்ஸ் வந்து வரும். ஸோ இதுவே நீங்கள் எல்லா பாடத்துக்கும் போடணும்னு சொன்னால் நீங்கள் அது வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்குரிய அவரேஜ் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ அவரேஜ் காணணும்னு சொன்னால் ஈக்குவல் அவரேஜ் போட்டுட்டு எந்த செல்லிருந்து எந்த செல் வரைக்கும் நீங்கள் காணணுமோ அதையும் நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா ஓகே. ஸோ அடுத்தது பார்ப்போம் மினிமம் மேக்ஸிமம். ஸோ மினிமம்னு சொன்னால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ பேருக்குள்ளேயும் மேத்ஸில் யார் குறைந்த புள்ளி எடுத்தாங்களோ அவங்களோட மார்க்ஸ் தான் வந்து இந்த மினிமம் மார்க்ஸுக்கு வரும். ஸோ இந்த மினிமம் மார்க்ஸ் காண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மின். ஸோ மின் நீங்கள் கொடுத்துட்டு
இதில் வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் அந்த செல்ஸ் வந்து கொடுக்கும். தென் நீங்கள் இதில் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற மினிமம் மார்க்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் இதில் இருந்துட்டு இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எப்படி எழுத்துட்டு மினிமம் மார்க்ஸ் காணலாம். ஸோ அது மாதிரி தான் மேக்ஸ். ஸோ மேக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து மேக்ஸிமம் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கையும் எடுத்த ஹையஸ்ட் மார்க்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்குறதா வந்து மேக்ஸிமம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஈக்குவல் கொடுத்து மேக்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் இப்படியே வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் பார்த்த வந்து டோட்டல், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம். ஸோ இவெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம் என்னென்னு சொன்னால் ரேங்க். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ரேங்க் என்ன மாதிரி காண்றோன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த ரேங்க் காண்றது என்ன மாதிரின்னு சொல்லி நான் என்னோட அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்னென்னு சொன்னால் இந்த டோட்டல், ஆவரேஜ், மீன் இப்படியான ஃபார்முலாஸை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் என்ன மாதிரி காண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த டிப் வந்து சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இவருக்கு அருணண்டவருக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் காணும். ஸோ இந்த டோட்டல் மார்க்ஸ் காண்றது அதோட ஃபார்முலா என்னது? சம். ஸோ இது எப்படி நாங்கள் காணலாமண்டா ஃபார்முலாஸில் போயிட்டு ஆட்டோ சம்மண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆட்டோ சம் கொடுத்துட்டு நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் வந்து சம் காண போகிறீங்க. ஓகே, இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே சம் வந்துடும். ஸோ தென் நீங்கள் என்ன செய்யலாம், இதை ட்ராக் பண்ணிவிட்டால் ஓகே ஒரு 1 கிளிக்லேயே வந்துட்டு வரும். அதே மாதிரி நீங்கள் ஆவரேஜ் காணணும். ஆவரேஜ் காண்றதுக்குன்னு சொன்னால் ஃபார்முலாஸில் போயிட்டு இந்த இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆவரேஜ் எது வரைக்கும், ஸோ இதில் இருந்துட்டு இது வரைக்கும்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்குரிய ஆவரேஜ் வரும். ஸோ நீங்கள் இதையும் ட்ராக் பண்ணி கொள்ளலாம். தென் பார்த்தீங்கன்னா மினிமம். ஸோ அகெயின் நீங்கள் ஃபார்முலாஸில் போயிட்டு ஆட்டோ சம்மில் மின்னண்டு இருக்குது. ஸோ எது வரைக்கும் கொடுக்கலாம், நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே மினிமம் மார்க்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி ட்ராக் பண்ணி கொடுக்கலாம். தென் பார்ப்போம் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலாஸ் ஆட்டோ சம் இதில் இருக்கிற அரோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸ் கொடுத்துட்டு இதையும் ட்ராக் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு ஸோ இதை கொடுத்து விட்டிங்களா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். சிம்பிளாக நாங்கள் வந்து ஆட் பண்ணி டோட்டல் கண்டு, ஆவரேஜ் கண்டு அண்ட் மினிமம் மேக்ஸிமம் வந்து காணலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மூலம். ஸோ இதுலேயே நிறைய ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. ஓகே, தென் இது சம்மந்தமாக நாங்கள் வந்து டீட்டெயில்ஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பேசிக்கான ஃபார்முலாஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமென்னு சொன்னால் காமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து லேர்ன் பண்ணுவோம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸை வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you in next video. Bye.